இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடரான வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டினுடைய ஆன்சருக்கான மீனிங்கை தான் இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எல்லா லெசன்ஸ் மாதிரியும் இந்த லெசனுக்கும் உங்களுக்கு காமன் பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பேராகிராஃபை நீங்கள் படித்தாலே போதும். இந்த லெசன்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதையே நீங்கள் ஆன்சராக எழுதிக்கலாம். சரி, வாங்க இப்போ அந்த பேராகிராஃபை படித்து அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். Anna Sewell in this story tells about animals' instinct towards problems arising during travel. இந்த லெசனுடைய ரைட்டரான ஆனா சீவல் அப்படிங்கிறவங்க இந்த கதையில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளுணர்வு. யாருடைய உள்ளுணர்வுனா அனிமல்ஸ், மிருகங்களுடைய உள்ளுணர்வு. எப்படின்னா, ஒரு பயணத்தின் போது ஒரு குதிரைக்கு ஏற்பட்ட ஒரு உள்ளுணர்வின் காரணமாக அதோடைய எஜமானர் காப்பாற்றப்படுகிறார். அந்த உள்ளுணர்வு தான் இந்த இடத்துல இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, அடுத்த லைனை பார்ப்போம். த மாஸ்டர் அண்ட் ஜான் கோ அவுட் ஆன் எ மெஷன் டு த நெய்பரிங் டவுன். அந்த குதிரை வண்டியில் 2 பேர் சவாரி செய்கிறாங்க. அந்த குதிரையோட எஜமானர், அதான் இங்கே மாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஜான், 2 பேரும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. த பிளாக் பியூட்டி senses danger when she attempts to cross the bridge. பிளாக் பியூட்டின்றது அவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த குதிரை வண்டியில் போட்டப்பட்டிருக்கும் கருப்பு நிற குதிரை. அதை தான் அந்த லெசனில் பிளாக் பியூட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது அந்த வெள்ளம் கடந்து போகிறன்ற அந்த உடன் பிரிட்ஜை கடக்கும்போது அதில் ஆபத்து இருக்கிறத அந்த பிளாக் பியூட்டி உணருது. ஷீ டஸ் நாட் மூவ். அதனால் அது கடக்கிறதுக்கு யோசிக்குது. த மாஸ்டர் அண்ட் ஜான் ட்ரை டு பர்சுவேட் ஹர் டு கிராஸ் த பிரிட்ஜ். அந்த குதிரை யோசித்தாலும் அதோடைய மாஸ்டரும் ஜானும் அந்த குதிரையை கடக்க செய்யணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயத்துக்கு அந்த குதிரையை நகர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜான் ரியலைசஸ் தட் த பிரிட்ஜ் இஸ் நாட் சேஃப். அந்த குதிரை என்னதான் அவங்க முயற்சித்தாலும் அது நகராமல் அப்படியே நின்றுது. அப்போ தான் ஜானுக்கு புரிய வந்தது, அந்த பிரிட்ஜ் கடந்து போகிறதுக்கு பாதுகாப்பான ஒரு பாதை கிடையாது அப்படின்னு. ஹி தேங்க்ஸ் பிளாக் பியூட்டி ஃபார் ஹேவிங் சேவ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் மாஸ்டர்ஸ் லைஃப். இப்போ தான் அந்த அனிமலோட இன்ஸ்டிங்க்டை ஜானும் அந்த மாஸ்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பாதுகாப்பாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறதுக்காக அந்த பிளாக் பியூட்டிக்கு கடைசியாக தேங்க் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.